ஹலோ கைஸ், வெல்கம் டு ஒய்ஆர் vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து துபாய் ஃப்ரேமில் ஸ்பைடர்மேன் ட்ரோன் ஷோ நடந்துச்சு. இந்த ஸ்பைடர்மேன் மூவிக்கான ப்ரொமோஷன் வாக்ஸ் நடத்துனாங்க. அதை பற்றின vlog தான் இது பார்க்க போகிறோம். அங்கே போகிறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட் டைம் நோல் கார்டு வாங்கிட்டு, நோல் கார்டோட ரேட் வந்து 25 திரகம்ஸ் ஆச்சு. கார்டோட ரேட்டு 6 திரகம்ஸு, 19 திரகம்ஸ் வந்து அதில் கிரெடிட் இருக்கும். ஸோ நான் வந்து யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து மேக்ஸ் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து துபாய் மெட்ரோ மெட்ரோவில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். வியூ இங்கேருந்து பார்க்கவும் அந்த சன்செட்டுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து பிளான் பண்ணது என்னென்னா, சன்செட்டுக்கெலாம் துபாய் ஃப்ரேமுக்கு போயிடணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ஸ்டேஷனாக வந்துருந்துச்சு. இங்கே வந்து ரூல்ஸுங்கிறது வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருந்தாங்க. நம்ம வந்து இந்தமாதிரி எஸ்கலேட்டரில் போகும்போது ஸ்டாண்டிங்கில் இருக்கிறோன்னா ரைட் சைடில் போகணும். நடந்து போகிறோம் அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடில் வந்து மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஸோ நோல் கார்டு வாங்கிட்டு டேப் பண்ணப்போ 5 திரகம்ஸ் வந்து கட் பண்ணாங்க. 4 ஸ்டேஷன் ஃப்ரம் யூனியன் மெட்ரோ. ஸோ அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் துபாய் ஃப்ரேமு. ஸோ நான் அப்படியே வாக்கிங்லேயே அப்படியே போயிட்டேன். போகிற வழியில் 2 பார்க் இருக்குது. ஜபில் பார்க்கு, அப்புறம் வந்து டைனோசர் பார்க் 2 பார்க் இருக்குது. அங்கே என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து ஜபில் பார்க்கு வந்து 5 திரகம்ஸு. டைனோசர் பார்க், க்ளோயிங் பார்க் நைட் டைமில் உள்ளதுக்கு வந்து 72 திரகம்ஸ்ன்னு சொன்னாங்க. இந்த துபாய் ஃப்ரேமுக்கு உள்ள என்ட்ரி டிக்கெட்டு வந்து 52 திரகம்ஸு. நம்ம ஏன் உள்ளே போய் பார்த்துக்கிட்டு நம்ம வெளியேருந்தே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தான் வந்து க்ரௌடு நிறையா பேர் இருந்தாங்க. அங்கே வந்து ஸ்பைடர்மேன் ட்ரக்குமே நின்றுருச்சு, ஸ்பைடர்மேன் ஸ்டாச்சு உள்ளே வச்சு. அங்கேயுமே நின்று நிறையா பசங்க எல்லாருமே வந்து செல்ஃபீஸு அப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அரௌண்டு ஒரு 5:30, 6 o'clockலாம் வந்து மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே எல்லாருமே அங்கே உள்ள அந்த பிளாட்ஃபார்மில் அந்த கிராஸில் வந்து அப்படியே உட்காந்துட்டாங்க. நல்லா வியூவை பார்த்து உட்காந்துட்டாங்க. நானுமே வந்து டிலே பண்ணாமல் அங்கே ஒரு இடத்த பார்த்து உட்காந்துட்டேன். நான் அப்படி உட்காந்துட்டே இருக்கும்போது தான் திடீர்னு வந்து ஒரு க்ரௌட் ஃபார்ம் ஆச்சு. சரி என்னதான்னு தெரியாமல் நானும் போய் போனாக்கா வாக்ஸ் வந்து ஃப்ரீயாகவே வந்து ஸ்பைடர்மேன் லோகோ போட்டு ஒரு டிஷர்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் க்ரௌடு பார்த்தாக்கா பயங்கரமாக இருந்துச்சு. நல்ல வேளை நான் ஃபஸ்ட்டே போனதுனால எனக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்தவங்களெலாம் கிடைக்கல. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருமே பக்கா செட்டப்போடு வந்துட்டாங்க. என்னன்னாக்கா கையில் பேட்ரி ஃபேனு, அப்புறம் வந்து உட்கார்றதுக்கு வந்து சேரு, போர்ட்டபிள் சேரு எல்லாமே எடுத்து வந்து வச்சுட்டாங்க. எல்லா மக்களுமே இருந்தாங்க. தமிழ் மக்கள், மலையாளிஸு, அப்புறம் ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து இருந்தாங்க. 8 o'clock வந்து ஷோ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சும்மா ட்ரோன் செக்அப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பப்போ பறக்க விட்டுட்ருந்தாங்க. கரெக்டாக 8 o'clock வந்து ஷார்ப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம தலைவர் வந்து ஸ்பைடர்மேனை வந்துட்டு அந்த துபாய் ஃப்ரேமில் ஏறுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தார். கரெக்டாக ஏற ஆரம்பித்தோன்னா அங்கே கரெக்டாக ஸ்பாட்லைட்டை போட்டு ஸ்பைடர்மேனை வந்து காட்டினாங்க. அவர் வந்து பொறுமையாக அப்படியே வந்து துபாய் ஃப்ரேமில் வந்து அப்படியே ஏறிட்டு இருந்தார் டாப்புக்கு. பசங்களாமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. நிறையா பேர் வந்து ஸ்பைடர்மேன் சூட்லாம் போட்டுட்டு மாஸ்க்லாம் போட்டுட்டு வந்திருந்தாங்க. அங்கங்கே இடையில நின்று ஸ்டண்ட்டு வேறு பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கும் நல்ல சவுண்டெல்லாம் போட்டுட்ருந்தாங்க பசங்க. அப்படியே தலைவர் ஏறி அங்கங்கே தொங்கிட்டு அப்படியே டாப்புக்கு வந்து மேலே ஏறிட்டார். ஷோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ரோட்டில் போகிற கார்ஸ் எல்லாருமே நின்றுட்டாங்க. அங்கே ஒரு ஃபுட் பிரிட்ஜ் இருந்துச்சு, அங்கேயுமே மக்கள்லாம் கூட்டிட்டாங்க. செம்ம க்ரௌடு. துபாயில் பாதி மக்கள் இங்கே தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு.
செம்ம க்ரௌடு, ஆம்புலன்ஸ் வசதி அண்டு போலீஸ்லாம் வந்து அங்கே பக்காவாக பார்த்துக்கிட்டாங்க. குட்டி குட்டி பசங்களாம் வந்து ஸ்பைடர்மேன் சூட் போட்டுக்கிட்டு அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ்க்கு போஸ் கொடுத்துட்ருந்தாங்க. நீங்களே பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்புறம் ட்ரோன் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஃபுல் ட்ரோன் ஷோ வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத வந்து கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள்.
8:30க்கெலாம் முடியும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் ஒரு 8:45 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் ரியல் சேலஞ்சஸே இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே அந்த மேக்ஸ் மெட்ரோவுக்கு தான் வந்து ரிட்டர்ன் போகிறதுக்கு போயிட்டுருந்தாங்க. க்ரௌடு வந்து ஓவராக இருந்துச்சு. நான் ஒரு 2-3 மெட்ரோஸ் வந்து விட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் க்ரௌட் கிளியர் ஆகி நான் வந்து என்னோடய ப்ளேஸ்க்கு வந்து நான் வந்து ரீச் ஆனேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.